அகில இந்திய மருத்துவ பட்ட மேற்படிப்புக்கான ஆன்லைன் கலந்தாய்வு பிப்ரவரி 18ஆம் தேதி தொடங்குகிறது. நாடு முழுவதிலும் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 50% மருத்துவ பட்ட மேற்படிப்பு இடங்கள் அகில இந்திய கலந்தாய்வு மூலம் நிரப்பப்படுகின்றன. மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டது. மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் கலந்தாய்வு 18ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நுழைவுத் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் கலந்தாய்வுக்காக ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும். ஆன்லைனில் பதிவு செய்யாதவர்கள் கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாது. எளிய முறையில் ஆங்கிலம் பேசுவது குறித்து பார்த்து வருகிறோம். சென்னை டி நகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தின் ஆங்கில பயிற்சி மையத்தின் ஆசிரியர் திரு எஸ் கணேசன் அவர்கள் இன்று எடுக்கும் பாடத்தை இப்போது பார்க்கலாம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்போ இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இதுக்கு முந்தின ப்ரோக்ராம்ல have, has, had அது மூணு யூஸ் பண்ணும் பொழுது எப்படி நெகட்டிவ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொன்னேன். இந்த have, has, had யூஸ் பண்றதுல இன்னொரு யூஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னதுல I have a car, he has a car அப்படின்னு பொசஷன் அவனுடைய உடைமை பத்தி பேசினேன். இன்னொன்னு இந்த have, has, had யூஸ் பண்ணும் பொழுது கம்பல்ஷனுக்கு நாம யூஸ் பண்ணலாம். கம்பல்ஷன் என்ன? நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன், உங்களுக்கு எளிதா புரியும். He has to study well. He has to study well. கட்டாயமா கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்றத இதனோட அர்த்தம். He has to study well. Our team has to play well in the next match. Our team has to play well. இதெல்லாம் கட்டாயத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய யூசேஜ். has, have. They have to win this match. They have to win this match. They have to win. கட்டாயமா வின் பண்ணி ஆகணும், கட்டாயமே படித்தே ஆகணும், கட்டாயமே விளையாடி ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கும் இந்த have, has யூஸ் பண்றோம். இதுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது இந்த has பக்கத்துலயோ have பக்கத்துலயோ நாட் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போவும் வெர்பை உடைக்கணும். ஸோ பொசஷனுக்கும் வெர்பை have வந்து do plus have உடைக்கணும், has வந்து does plus have உடைக்கணும், had வந்து did plus have உடைக்கணும். அதே மாதிரி இந்த கம்பல்ஷன் கட்டாயத்துக்காக நம்ம யூஸ் பண்ற சென்டென்ஸுக்கும் வெர்பை உடைக்கணும். எப்படி? he has to study well. he the has உடைக்கிறான், does plus have. அப்போ he does not have to study well. நல்ல நேரமே படிச்சிட்டார் நிறைய. he does not have to study well. அப்போ he has to study well. he does not have to study well. Team has to play well this match. Team does plus have உடைக்கிறோம். does not have to play well. ஏற்கனவே சீரீஸ்ல வின் பண்ணியாச்சு, விளையாடாட்டால் பரவாயில்ல. does not have to. they have to win. they do not have to win. have உடைக்கிறேன், do plus have உடைக்கிறேன். அதே மாதிரி had. they had to play well. they had to play well. they did not have to play well. அதேதான் has எப்படி உடைச்சோம், does plus have உடைச்சோம். have எப்படி உடைச்சோம், do plus have உடைச்சோம். did வந்து did plus have உடைச்சோம். had வந்து did plus have உடைச்சோம். அப்ப ரெண்டுக்கும் நடுவுல not போட்டால் போதுமானது, போட்டு சொல்லலாம். முதல்ல நம்ம சொன்னது பொசஷன் சொன்னேன், இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு கம்பல்ஷன். இது இந்த have, has, hadக்கு இன்னொரு யூசேஜ் இருக்கு. அத என்னன்னு நம்ம அடுத்த பார்க்கலாம். தற்போது இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1, LPG என்பதன் விரிவாக்கம் என்ன? கேள்வி 2, வகுப்பு வாரிய சொத்துக்கள் அனுமதியின்றி தங்கியிருப்பவர்களை வெளியேற்றுதல் வரைவு மசோதா 2013க்கு மத்திய அமைச்சரவை எப்போது ஒப்புதல் அளித்தது? இன்டர்போல் தலைமை அலுவலகம் எங்கு உள்ளது என்பது 3வது கேள்வி. இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். IFS தேர்வில் தமிழ்நாட்டை சேர்ந்த 17 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். வனத்துறை பணிகளுக்கான IFS தேர்வு கடந்த ஆண்டு நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் மத்திய பணியாளர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 85 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். இதில் தமிழகத்திலிருந்து 17 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தை சேர்ந்த பொறியாளர் கௌதம் தேசிய அளவில் 3வது இடத்தை பிடித்துள்ளார். தற்போது தெளிவுபட பகுதிக்கு செல்வோம். இன்றைய தெளிவுபட பகுதியில் 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்தில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள அரும்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திரு RP குரு பிரபு இருக்கிறார். மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு அறியலாம். வணக்கம் சார்.
வணக்கம் சார். இங்கிலீஷ்ல 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் அவங்களுக்கு முக்கியமா கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தா கிராமர். ஸோ கிராமர் தான் எல்லா இதுக்குமே பேசிக் அப்படின்றப்போ கிராமர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண. ஸோ கிராமர் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும், அதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? சார் கிராமர் ப்ரிப்பரேஷன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராமரை வந்து கஷ்டமா ஃபீல் பண்ணாங்க. அது வந்து அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து கிராமர்னாலே ஒரு பெரிய விஷயம் பார்த்து பழகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருடைய பெர்ஸ்பெக்டிவ் அந்த மாதிரி இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா ரெகுலரா டே டு டே யூஸ்ல வரக்கூடிய விஷயம் தான் அது. கிராமர் பெர்ஃபெக்ட்டா எழுதினா லாங்குவேஜ் பெர்ஃபெக்ட்டா எழுதலாம்னு சொல்றாங்க. இட்ஸ் ட்ரூ. கிராமரை நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். இந்த வாட்டி கிராமர் பாத்தீங்கன்னா 25 மார்க்ஸ் இருக்கு கிராமருக்குன்ட்டு. ஸோ அந்த கிராமர் ஏரியா முதல்ல ஒரு ஏரியா தரோவா இருந்தா அவங்களால வந்து நிறைய மதிப்பெண் எடுக்க முடியும். ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. ஒவ்வொரு ஏரியாவும் கான்சென்ட்ரேட் பண்ணா ஒரு மார்க் தான் எடுக்க முடியும். ஸோ அதனால கிராமரை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுக்கு பெஸ்ட் வே என்னன்னா புக் பேக் எக்ஸசைசஸ். ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக் பின்னாடியும் லெசன் முடியும் போது நிறைய கிராமர் கொடுத்துருக்காங்க, கிராமர் தொடர்பான விஷயங்கள். அதை வந்து பசங்க வந்து மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அந்த எக்ஸசைஸை ரெகுலரா செய்யணும். ரெகுலரா அந்த டிபிஐ கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேங்க்லாம் ரிவைஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் எடுத்து இருக்கிற கிராமர் எக்ஸசைஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே தே கேன் ஆன்சர். இப்போ கிராமர்ல வந்து பின்னாடி இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஜெனரலா அதை புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்துட்டு போறது வந்து இந்த 10th மார்க் எடுக்கிறதுக்கு வேணா உதவலாம். வேற லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பெரிய டிராபேக்கா வந்து அமையும். சோ ஜெனரலாவே கிராமர் அப்படின்ற விஷயத்தை எப்படி ஈஸியா படிக்கிறது, அதுக்கப்புறம் அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் எப்படி வளர்த்துக்கிறது? லாங்குவேஜ் ஸ்கில்ல பேசிக்கா இஃப் யூ வாண்ட் டு டெவலப் யுவர் லாங்குவேஜ் ஸ்கில் ஃபர்ஸ்ட் ரீடிங் ஹேபிட் இருக்கணும். காசு என்னவா இருந்தாலும் சரி, எனியோ we have to read at least 1 page a day. எப்படி வந்து ஆப்பிள் a day keeps a doctor away சொல்ற மாதிரி 1 page a day keeps a literacy away. அது நான் வச்சுட்டீங்கன்னா அந்த மாதிரி டெய்லி அது வந்து அது தமிழ் மொழியா இருந்தாலும் சரி, ஆங்கிலமா இருந்தாலும் சரி, என்ன மொழியா இருந்தாலும் தினமும் ஒரு பக்கம் படிக்கிறதுனால நிச்சயமா மொழி வளரும். ஒருத்தருக்கு எப்ப வந்து மொழி ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எப்ப டெவலப் ஆகும்னா மோர் நம்பர் ஆஃப் லெக்சிக்கல் ஐட்டம் இல்லைன்னா நியூ வேர்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும் போதுதான். அதனுடைய ப்ராப்பர் யூசேஜ் எப்ப பழகும், ஒரு யூஸ் பண்ணவங்களை நம்ம பார்க்கும் போதுதான். அதனால நியூஸ் பேப்பர் படிக்கிறது பெஸ்ட் வே ஆஃப் டெவலப்பிங் லாங்குவேஜ் ஸ்கில். ஓகே சார். ஜெனரலாவே நியூஸ் பேப்பர்ஸ் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் நல்லா டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கு. நம்ம அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக கோவையில இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, கௌதம். வணக்கம் கௌதம், உங்களுடைய சந்தேகம் என்ன இங்கிலீஷ்ல கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நோட் மேக்கிங்ல தான் மார்க் ஜாஸ்தி போகுது. சோ அதுல எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், எந்த மாதிரி பிரசன்ட் பண்ணணும், அதை கொஞ்சம் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா? ஓகே கௌதம். நோட் மேக்கிங் சார். நோட் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த கொடுத்திருக்க பேசேஜ் நல்லா கிளியரா லிசன் பண்ணுங்க, நல்லா கீனா அப்சர்வ் பண்ணி படிங்க. while reading it நீங்க வந்து அதுல வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்க போற மாதிரி நல்லா ஆர்வமா படிச்சீங்கன்னா you will understand. சோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு என்னென்ன ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ்ன்றதை நல்லா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு அதை பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடி யூ ஜஸ்ட் உங்க மைண்ட்ல வந்து அது ஒரு ஃப்ரேம் பண்ணுங்க. இப்படி பிரசன்ட் பண்ண போறேன், இந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போறேன், அதுல இருக்க கீ வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. கீவேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி சிலதெல்லாம் வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம பிரசன்ட் பண்ணும்போது பாஸ்ட் டென்ஸ்ல பிரசன்ட் பண்ணலாம். சோ அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் லெஜிபிளா எழுதுங்க, கிளியரா எழுதுங்க. எஸ். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த இடத்துல ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன் என்னன்னா ஹேண்ட் ரைட்டிங் கிளியரா இருந்தா 2 பேப்பர்லயும் 5 மார்க்ஸ் அதிகமா எடுக்க முடியும். தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக வேலூர்ல இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, ஆர்த்தி. வணக்கம் ஆர்த்தி. 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல உங்களுடைய சந்தேகம் என்ன கேட்கலாம்? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஓகே, காலர் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஃபைன். அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப லெஜிபிளா இருந்ததுன்னா 5 மார்க்ஸ் இருக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ கிராமரை பொறுத்த வரைக்கும் 25 மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அந்த 25 மார்க்ஸும் எப்படி பிரேக்கப் ஆயிருக்கு? எந்தெந்த டாபிக்ல இருந்து பிரேக்கப் ஆயிருக்கு? இஃப் கிளாஸ்ல ஒரு 2 மார்க்ஸ் வருது, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல ஒரு 2 மார்க்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் இஃப் கிளாஸும் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணனும், அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ப்ரிபரேஷன்? இப்ப இந்த மெத்தடாலஜி படி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்ப இதுதான் டெஃபினட் क्वेश्चन வந்து யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொரு வாட்டியும் क्वेश्चन மாறிட்டே வருது. அவங்க அந்த கான்செப்ட் தரோவா இருந்தா இஃப் கிளாஸ்னு எடுத்தீங்கன்னா அந்த 3 டைப்ஸும் வந்து தரோவா இருந்தா மட்டும்தான் அந்த 1 மார்க் எடுக்க முடியும். அதனால நாங்க என்ன சொல்றோம்னா ஃப்ரீக்வெண்டா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த பிடிஏ கொஸ்டின் பேங்க் இருக்கு, கவர்மெண்ட் பிடிஏ கொஸ்டின் பேங்க் இருக்கு. இது இல்லாம வந்து கல்வி சூழலில் சில மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், கீ நோட்ஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். ப்ரொவைடட் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். மறுபடியும் அதே தான் சொல்றேன். சோ நான் இஃப் கிளாஸ் பத்தியும் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பத்தியும் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக கோவையில இருந்து ஒரு காலர் வந்திருக்காங்க, உமா. வணக்கம் உமா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
சொல்லுங்க. 10th படிக்கிறாங்க. அவங்க இப்போ 6 கிட்ட வருவாங்க. சென்ட்ரல் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு இந்த டைமிங் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்தா இன்னும் சௌரியமா இருக்கும். உங்களோட ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால எனக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் படிக்கல, நான் படிக்க வேற இல்லைங்களா, அதனாலதான் உங்களோட ப்ரோக்ராம் கொஞ்சம் ஒரு 5:30க்கு மேல இருந்தா பரவாயில்ல விருப்பம். ஓகே ஓகே மேடம், ஃபைன். சரி, இன்னொரு காலர் வந்திருக்காங்க வேலூர்ல இருந்து ஆர்த்தின்னு. வணக்கம் ஆர்த்தி, உங்களுடைய சந்தேகம் என்ன 10th ஸ்டாண்டர்ட்ல? சொல்லுங்க. ஹலோ, பேராகிராஃப் இருக்கு இல்லீங்களா? பேராகிராஃப் சொல்லுங்க. அதுல சம்மரி இன்ட்ரோடக்ஷன் அதெல்லாம் போட்டு எழுத சொல்றாங்க. டாபிக்ல எழுதலாமா எழுதலாங்களா? ஓகே, சோ பேராகிராஃப்ல அந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் போட்டு எழுதுறத பத்தி கேக்குறாங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா பேராகிராஃப் எந்த ஒரு கொஸ்டின் பிரசன்ட் பண்றது இருந்தாலும் பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். ஆஸ் ஐ டோல்ட் யூ, நீங்க சினாப்சிஸ், அந்த சினாப்சிஸ்ன்ற ஒரு மேட்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஞாபகம் வச்சு நீங்க என்ன எழுத போறீங்கன்ற ஒரு ஹைலைட், அதாவது ஒரு இண்டெக்ஸ்ல எப்படி நம்ம கண்டென்ட் பேஜை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி அந்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் போட்டு அழகா நீங்க பிரசன்ட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அ குட் மார்க்ஸ். அதே மாதிரி உங்க ஆன்சர் கிறிஸ்பா இருக்கணும். நீங்க ரொம்ப பெருசா எலாபரேட்டா எழுதினா அதிக மார்க் போடுவாங்க அப்படின்ற எண்ணத்தை விட்டுருங்க. டு த பாயிண்ட் ஆன்சர் பண்ணீங்கனாலே போதும். இட்ஸ் மோர் தென் இனஃப். நீங்க என்ன பேசுறீங்களோ அதை கரெக்டா பேசுங்க. ஓகே சார், கிராமர்ல இஃப் கிளாஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பத்தி சொல்லுங்க. இப்ப டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க சிம்பிளா சொல்லி கொடுத்துருவோம். எது இப்ப ஷார்டஸ்ட் எழுதுங்க, இல்லைன்னா லாங்கஸ்ட் எழுதுங்க, லார்ஜஸ்ட் எழுதுங்க, அதாவது கோ ஃபார் சூப்பர்லேட்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தோம். ஆனா ஒரு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா we found a difference. எப்படின்னா 2 பொருள்களை கொடுத்துட்டு 2 பேருமே ஹைட் ஆனவங்க அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ அப்போ ஒன் ஆஃப் த டாலஸ்ட்னு சொல்லணும். அந்த அளவுக்கு டெப்தா நம்ம போகாதனால, சோ அதாவது மண்டேன் லெவல் சொல்லுவாங்க, மேலோட்டமா படிச்சிருந்தா நிச்சயமா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியாது. சோ ரெப்படிஷனா யூ ஹேவ் டு டு தி எக்ஸர்சைசஸ். சோ அந்த சூப்பர்லேட்டிவ்ல வரும்போது இந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, இஃப் கிளாஸ் பத்தி சொன்னீங்க, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பத்தி சொன்னீங்க. இன்னும் அந்த 25 மார்க்ஸ்ல கிராமரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பிரேக்கப்ஸ் இருக்கு? நிறைய பிரேக்கப்ஸ் இருக்கு சார். பாத்தீங்கன்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி மார்க்ஸ் அப்படின்றது இவங்க மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கறதையும் தாண்டி அவங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ்க்கு ஒரு பக்கபலமா இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் செட்டப்பே பாத்தீங்கன்னா அந்த காம்ப்ரிஹென்ஷனுக்கு உங்களுக்கு நியர்லி 60 மார்க்ஸ்க்கு மேல இருக்கு. 2 பேப்பர்லயுமே பாத்தீங்கன்னா பொதுவாகவே இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் இஃப் தே என்ஜாய் ரீடிங்கை என்ஜாய் பண்ணா இந்த பேப்பர்ல மார்க் அதிகமா எடுக்கலாம், அது உறுதி. அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா நினைச்சாங்கன்னா முடியாது. சோ தே ஷுட் என்ஜாய் ரீடிங். எப்படி நம்ம ஒரு பேப்பரை படிக்கும் போது ஒரு ஜிகே கொஸ்டின் படிக்கிறோம், நமக்கு அது தெரியுமான்னு ஒரு ஆர்வத்தோட ட்ரை பண்றோம் இல்லைங்களா, அதே மாதிரி நிறைய ஆர்வத்தோட படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. செய்யார்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, இந்த கல்வித்துறை.com அதுல இருந்து இருக்கிற பேராகிராஃப்ஸ் எல்லாம் ஸ்டார் போட்டு காமிக்கிறாங்க. இல்ல ஸ்டார் போட்டு எழுதணுமா இல்ல ஸ்டார் போடாம எழுதணுமா கேக்குறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் யாருக்காக போட்டிருக்குன்னா, நீங்க படிக்கும் போது அது இம்பார்ட்டன்ட் புரியறதுக்காக போட்டிருக்கேன். சோ அதனால நீங்க அதை மென்ஷன் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அது உங்களுக்கு எதுக்காக அந்த ஸ்டார்னுடைய பின் அர்த்தம் என்னன்னா, ஏற்கனவே நடந்த அரசு தேர்வுகள்ல அந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றதனுடைய குறியீடு தான் அது. அதனால அது போட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு காலர் வந்திருக்காங்க சென்னையில இருந்து மோனிகா. வணக்கம் மோனிகா, உங்களுடைய சந்தேகம் என்ன 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஆர்டிகல் ரைட்டிங்ல மார்க் ஃபிக்சிங் எப்படி பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் சொல்றீங்களா? ஆர்டிகல் ரைட்டிங் இப்ப பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் நியூஸ் பேப்பர் எக்ஸ்பென்ஷன் மாதிரி தான் மியர்லி நீங்க கேக்குறது. இப்ப நியூஸ் பேப்பர் எக்ஸ்பென்ஷன்னா நம்ம முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஹெட்லைன்ஸ் நம்ம படிக்கிறோம் சரியா, இந்த மாதிரி மார்ச் 11ஆம் தேதி எக்ஸாம் துவக்கம் அப்படின்றத படிக்கிறோம்னா அது பின்னாடி அது எங்க தொடங்க போகுது, யார் யாருக்கு தொடங்க போகுதுன்ற அப்ரிவேஷன் நம்ம தான் கொடுக்க போறோம். சோ அந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நாலேஜ் வேணும். நாலேஜ் எப்படி வேணும்னா நிறைய படிச்சிருக்கணும். சோ அதனால ரெகுலரா படிங்க. அது மாதிரி ஒரு 2-3 எக்ஸசைசஸ் சிமிலரா திரும்ப திரும்ப பண்ணி பாருங்க. அதாவது டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப கிராமர்ல அடுத்த பிரேக்கப் என்ன இருக்கு, அதுல ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும்? கிராமர்ல பாத்தீங்கன்னா அதான் நம்ம சொன்ன மாதிரி சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் பார்க்கலாம்.
இது தவிர்த்து இன்னும் வந்து ஆர்டிகல்ஸ் ஒரு ஏரியா இருக்கு. ஆர்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஏரியா, அந்த ஏரியால நிச்சயமா ஸ்கோர் பண்ண முடியும். இப்ப and the இது 3 தான் ஆர்டிகல். இப்ப வந்து ஆர்டிகல்ஸ் பத்தி பேசுவோம். ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க சார். சினானிம் ஆன்டோனிம் இருக்கு இல்லையா சார்? ஆமா சொல்லுங்க. அது சில கொஸ்டின் பேப்பர்ல வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா வந்து ஒரு 4 வந்து புக்ல இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. சிலது வந்து எப்படின்னா வந்து கொஞ்சம் மீனிங்ஸ் டிஃபரா இருக்கு. புக்ல இருக்க மீனிங்கும் அந்த சென்டென்ஸோட மீனிங்கும் சூட் ஆற மாதிரி இல்ல. சிலது ஓனாவும் கேக்குறாங்க. இது எப்படி கேட்பாங்க அப்படிங்கறது தான் சார் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அது கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுக்கு ஒரு சின்ன மெத்தட் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு லெசன்லயும் இருக்க சினானிம்ஸ் இருக்கு இல்லீங்களா, லெசன் வைஸா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சினானிம்ஸினுடைய மீனிங்ஸை வந்து கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா பைஹார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரே மீனிங்க்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் வரும். இப்ப சோரிங், ரைசிங், சோரிங்னாலும் எழறதுதான், ரைசிங்னாலும் எழறதுதான். ஆனா அது அந்த கான்டெக்ட்ல என்னன்னு நீங்க பாக்கணும். அது வந்து சில டைத்துல கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. ஆனா இது ரெகுலர் பிராக்டிஸ்னால நிச்சயமா உங்களால பண்ண முடியும். சோ அதனால நான் சொன்ன மாதிரி லெசன் வைஸா ஃபர்ஸ்ட் அந்த சினானிம்ஸை சார்ட் அவுட் பண்ணுங்க. சார்ட் அவுட் பண்ணிட்டு ஈஸி ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொரு காலர் வந்திருக்காங்க மதுரையில இருந்து சுபன். வணக்கம் சுபன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு வந்து செகண்ட் பேப்பர்ல அந்த டைலாக் ரைட்டிங் எழுதுறப்ப ஃபுல் மார்க் போட மாட்டாங்க சார். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க சார். செகண்ட் பேப்பர்ல அந்த டைலாக் ரைட்டிங் எழுதுறப்ப அதுல வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியலையே சார். இப்ப டைலாக் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து யாருக்கும் கான்வர்சேஷன் நடக்குதுன்றத ஃபர்ஸ்ட் நல்லா கேர்ஃபுல்லா பாத்துருங்க. குறைஞ்சது வந்து ஒரு 5 அட்டரன்ஸ் இருக்கணும். அதாவது 2 சைடும் நான் சொல்றது 5 அட்டரன்ஸ்னா, இப்ப வந்து சார் வந்து உள்ள வந்தோடனே ஹவ் ஆர் யூன்னு கேட்கிறாருன்னா எஸ் ஐ அம் ஃபைன் சார். அப்ப நம்ம திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறோம் இல்லீங்களா, அதாவது சாரனுடைய கொஸ்டின் பிளஸ் ஸ்டூடெண்ட் ஆன்சர், இது 2 சேர்ந்துதான் ஒரு அட்டரன்ஸ். சோ இந்த மாதிரி 5 அட்டரன்ஸ் இருக்கணும். அந்த 5 அட்டரன்ஸும் வந்து கொஞ்சம் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம பண்ணுங்க. அத வந்து எப்படின்னா நீங்க ஏற்கனவே பழகி இருப்பீங்க, அந்த பழகினதாவே ரொம்ப ஈஸியா சிம்பிள் சென்டென்ஸா யூஸ் பண்ணுங்க, பிரசன்ட் டென்ஸா யூஸ் பண்ணுங்க, பெரிய சென்டென்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. சார், நம்ம கிராமர் பத்தி, பிக்சர் பிரசன்டேஷன் பத்தி எல்லாம் தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக ஒரு காலர் வந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து காவ்யா. வணக்கம் காவ்யா, உங்களுடைய சந்தேகம் என்ன 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்ல கேளுங்க. குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங், சொல்லுங்க. எனக்கு வந்து நோட் மேக்கிங்ல ஒரு டவுட். சொல்லுங்க. நோட் மேக்கிங்ல வந்து ரெஃபரன்ஸ் பேராகிராஃப் வந்து அந்த பேசேஜ் வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கம்மியா எழுதணும். அதுக்காக எது கம்மி பண்றதுன்னு தெரியல. எப்படி ஷார்ட் பண்ணி எழுதுறது ஈஸியான ஐடியா? ஈஸியான ஐடியா இந்த சென்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த நோட் மேக்கிங் ஃபுல்லா படிச்சிருங்க. படிச்ச உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ வந்து ப்ராப்பர் நவுன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர் நவுன் வந்து ஒரு நேம், சரிங்களா? அந்த நேமையே நீங்க வந்து திரும்ப திரும்ப ரெப்ரசென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நேம்க்கு பதிலா நீங்க ஈ, ஷி, இட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து சில ஈவென்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஈவென்ட்டினுடைய டைம் ரெஃபர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. யூ கேன் ஜஸ்ட் ரெஃபர் த டே, அந்த டேவை ரெஃபர் பண்ணா போதும். இது தவிர்த்து இன்னும் சில விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரே ஆட்டிடியூட், ஒரே ஆக்டிவிட்டி 2-3 டைம்ஸ் அந்த பேராகிராஃப்ல ரிப்பீட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதுல வந்து ஒரு தடவை அந்த ஆக்டிவிட்டியை சொன்னா போதும். சோ இந்த மாதிரி சில விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் அது எப்படி கம்மி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல இருக்கிறத நீங்க சிம்பிள் சென்டென்ஸா மாத்தணும். அப்படி மாத்தினீங்கன்னா அட்ஜெக்டிவ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்களால சுருக்க முடியும். ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து சுதேஷ். வணக்கம் சுதேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சார், அப்ரிசியேஷன் क्वेश्चंस எப்படி வரும்னு மட்டும் சொல்றீங்களா? அப்புறம் லெட்டர் ரைட்டிங் மட்டும் எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து வரும் மட்டும் சொல்றீங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் क्वेश्चंस போவோம். அப்ரிசியேஷன் क्वेश्चंस பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா போயம்ல இருந்து தான் வரப்போகுது. நீங்க அதுல வந்து நான் ஒரு சின்ன ஐடியா கொடுக்கறேன். என்னன்னா, உங்களுடைய புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. அங்கே வந்து அந்த போயம் பிளஸ் போயட் நேம்
கூடவே எழுதி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இருக்கக்கூடிய 7 போயம் பிளஸ் போயட்டினுடைய நேம் அங்கேயே எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பைகாட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மார்க் எடுக்கிறதுக்கான டூல் இது. இதை எழுதிட்டீங்கன்னா அடுத்தது அந்த போயம்ல வந்து எதை பத்தி பேசப்பட்டிருக்குன்றத ஒவ்வொரு போயமும் தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அதனால என்ன ஆகும்னா அந்த லைன் வரும்போது உங்களால ஈஸியா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியும். அப்ரிசியேஷன்னா என்னன்னா நீங்க அதுல இருந்து படிச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதை எழுதுறதுதான் அப்ரிசியேஷன். அதனால எடுத்த உடனே என்னன்னா திஸ் இஸ் ஃப்ரம் இந்த லைன் இஸ் கோட்டட் ஃப்ரம் திஸ் போயம் அப்படின்னு எழுதிட்டு அந்த போயிட்டு ரிட்டன் பைன்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிச்சிருங்க. இது வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின் அட்டன் பண்றதுக்கான டூல். அடுத்தது நீங்க என்ன கேட்டீங்க, லெட்டர் ரைட்டிங். லெட்டர் ரைட்டிங் வந்து டெஃபினட்டா ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுல இருந்து வரும்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க வந்து ஒரு சேஃபான ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ கொஞ்சம் நல்லா திரும்ப திரும்ப பாருங்க. அதேதான் நான் சொல்றேன், லெட்டர் எழுதும் போது அந்த ஸ்டார்டிங் கொஞ்சம் ஃபைனா இருக்கணும். எதை பத்தி கேட்டிருக்காங்க, ரொம்ப புவரான ஸ்டூடெண்டா இருக்கீங்க, ஐ மீன் ஒரு ஸ்லோ லேர்னரா இருக்கீங்க, என்னால அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, கொஸ்டின்ல நிச்சயமா கேட்டிருப்பாங்க யாருக்கு லெட்டர் எழுதணும்னு கேட்டிருப்பாங்க. சோ அந்த வேர்டிங்ஸ் எடுத்து அதை வச்சு லெட்டர் எழுத ஆரம்பிச்சிருங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே சார். இன்னொரு காலர் வந்திருக்காங்க கோவில்பட்டியில இருந்து முருகேசன். வணக்கம் முருகேசன், உங்களுடைய சந்தேகம் என்ன இங்கிலீஷ்ல கேளுங்க. இல்ல சினானிம்ஸ்ல 2 ஆன்சர் ஒண்ணு போல இருக்கு. அதுக்கான கேள்விக்கான பதில் தான் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த சினானிம்ஸ கொஞ்சம் ஒவ்வொரு லெசன் வைஸா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சில இடத்துல வேரியேஷன் இருக்கு, அந்த வேரியேஷன் இல்லாம இல்ல. இப்ப பேர்ட் இஸ் சோரிங் ஹை அப்படின்னா பறவை மேலே பறக்குது. சன் ரைசஸ் அப்படின்னு சொன்னா சூரியன் உதிக்குது. சோ ரைசஸ் போடுறதா சன் ரைஸ் போடுறதா இல்லைன்னா வந்து சோரிங்னு போடுறதான்றது நம்ம யூசேஜ்ல தான் சொல்ல முடியும். அதனால எடுத்த உடனே வந்து நம்ம வந்து பிளேமா வந்து மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது. இப்ப எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்னு வந்து பியூட்டிஃபுல்லுக்கு அக்லி நம்ம சொல்றோம், ஆனா அதே அக்லி எல்லா இடத்துலயும் சொல்ல முடியாது. ஏன்னா அன்பியூட்டின்னு கூட சில இடத்துல சொல்லலாம், இட் இஸ் நாட் அப்பீலிங்னு சொல்லலாம். சோ அதனால நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஓகே சார், இவ்வளவு நேரம் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட இங்கிலீஷ் எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்றத பத்தி விளக்கங்கள் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. தேங்க்யூ. இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1, எல்பிஜி என்பதன் விரிவாக்கம் என்ன? லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் என்பதுதான் இதன் விரிவாக்கமாகும். திரவ பெட்ரோலிய வாயு என தமிழ் அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 3,36,00,000 பேர் சமையலுக்காக எரிவாயு பயன்படுத்துகின்றனர். கேள்வி 2, வக்ஃபு வாரிய சொத்துக்கள் அதாவது அனுமதியின்றி தங்கியிருப்பவர்களை வெளியேற்றுதல் வரைவு மசோதா 2013க்கு மத்திய அமைச்சரவை எப்போது ஒப்புதல் அளித்தது என்று கேட்டிருந்தோம். வியாழக்கிழமை அன்று மத்திய அமைச்சரவை இதற்கான ஒப்புதலை அளித்தது. 3வது கேள்வி, இன்டர்போலின் தலைமை அலுவலகம் எங்கு அமைந்துள்ளது என்று கேட்டிருந்தோம். பிரான்ஸ் நாட்டில் உள்ள லியோன் நகரில் இன்டர்போல் தலைமை அலுவலகம் அமைந்துள்ளது. புதிய வாய்ப்புகள் பகுதிக்கு தற்போது செல்வோம். கடற்படையில் சட்ட பிரிவில் பணியாற்ற சட்டத்தில் பட்டம் பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 1987ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதிக்கு பின்னரும் 1992ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்குள் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். சட்ட பட்டப்படிப்பில் 55% மதிப்பெண் பெற்றவர்கள் விண்ணப்பம் செய்யலாம். சட்டப்படிப்பு முடிக்காதவர்கள் விண்ணப்பம் செய்யக்கூடாது. கடற்படையின் இணையதளத்தில் இன்று முதல் வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி வரை விண்ணப்பம் செய்யலாம். சட்டப்படிப்பில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் பெங்களூரு, போபால், கோவை ஆகிய இடங்களில் ஏப்ரல், மே மாதங்களில் நேர்முக தேர்வு நடைபெறும். சட்டத்தில் பட்ட மேற்படிப்புடன் நல்ல மதிப்பெண் பெற்றிருந்தால் அது கூடுதல் தகுதியாக கொள்ளப்படும். தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு ஜூன் மாதம் முதல் 2 ஆண்டுகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.